போலண்டில் ரீசெண்டாக வந்து நான் ஒரு மாலுக்கு போயிருக்கும்போது இந்த கடையை பார்த்தேங்க. ஒண்டர்ஸ் ஆஃப் ஏஷியான்னு போட்டிருந்தது. சரி உள்ளே போய் என்னதான் இருக்குன்னு பார்க்கலான்னு போனேன். எக்கச்சக்கமான நூடுல்ஸ் வெரைட்டி வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கூட்டமாக இருந்தது அந்த கடையே. ஆனால் என்ட்ரன்ஸ்லேயே இந்த கேக் வச்சுருந்தாங்க. இந்த கேக்கு மேலே ஒரு கண்ணு வந்துச்சு, கண்டிப்பாக வாங்கணும்னு சொல்லிட்டு நானும் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். மொத்தம் வந்து 3 ஃப்ளேவர் இருந்ததுங்க. இது வந்து ட்ரையாங்குலர் கேக்குன்னு போட்டிருந்தது. ஃபஸ்ட்டு வந்து இந்த சீஸ் ஃப்ளேவரு, நெக்ஸ்ட்டு வந்து சாக்லேட் ஃப்ளேவர் இருந்தது. தேர்டு வந்து பார்லி வக்காபான்னு ஒரு ஃப்ளேவர் இருந்தது. அது வந்து பார்லி கிராஸோடது. இது வந்து 100 கிராம் இருந்ததுங்க. அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. இந்த ஒரு காசுக்கு 9 ஸ்லாட்டு. நம்ம ஊர் காசுக்கு கிட்டத்தட்ட 180 ரூபாயிலேருந்து 200 இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த கேஸ்டல்லா கேக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இது வந்து லட்டே கேக்குன்னு இருந்தது. ஒன்று வந்து பிளெயினு, இன்னும் வந்து லட்டே கேக்கில் காஃபி இருந்தது, காஃபி ஃப்ளேவரு. அவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருந்தது. நிஜமாவே நான் எதிரே பார்க்கல. அந்த பேக்கெட் கவரில் பார்க்கும்போது அவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருந்தது. நான் இதில் ஒன்று அதில் ஒன்று வாங்கி பில் போட்டுட்டேன். எப்படி இருக்குன்னு காட்டுறேன் உங்களுக்கு. இது வந்து பிளெயின் ஃப்ளேவருங்க. அவ்வளோ சூப்பர் ஸ்பாஞ்சியாக இருந்தது. சென்டரில் வந்து லைட்டாக ஏதோ ஒரு க்ரீம் மாதிரி கொடுத்துருக்காங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது. இங்கே பாருங்கள், அப்படியே ப்ரெஸ் பண்ணும்போது அவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த சாக்லேட் கேக்கு. இதுவுமே வந்து பார்டரில் சாக்லேட்டு, சென்டராக வந்து அந்த பிளெயின் கேக் மாதிரி இருந்தது. இதுவுமே டேஸ்ட் சூப்பராக இருந்தது. போலண்ட்லேருந்து நீங்கள் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த கேக்கை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி போலண்டை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்குமா, தமிழில் தெரிஞ்சுக்குமா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்ஸ்டாகிராமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.